ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெசிபி. ஆமாங்க, சுய்யம் சூப்பரான டேஸ்ட்டில் ஜூஸியாக பாரம்பரிய முறையில் எப்படி செய்யலான்னு தான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி ஊற விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கடலைப்பருப்பு ஊறி வரட்டும். இந்த மாதிரி ஊற வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். அதுக்கு தான். அடுத்தது இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு கப்பு பச்சரிசி சேர்க்குறேன். கூடவே அரை கப்பு உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். இது ரெண்டுத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் இதில் தண்ணி ஊற்றிட்டு 2 மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஓல்டன் டேஸில் இப்படி தான் அரிசி பருப்பு சேர்த்து ஊற வச்சு செய்வாங்க. இப்போல்லாம் நம்ம மைதா மாவில் தான் செய்கிறோம் இல்லையா. இந்த இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. ஊற வச்ச கடலைப்பருப்பை நான் ஒரு குக்கருக்கு மாற்றிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இதுக்கப்புறம் நம்ம வேக வைக்கிறப்ப நல்லா வெந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக சுவைக்காக அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு குக்கரை மூடிக்கலாம். மூடிட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்களோட குக்கர் 2 விசிலில் வேகாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்னொரு 2 விசில் கூட சேர்த்து விட்டுக்கோங்க. இன்னொருது 2 விசிலில் நல்லாவே குக் ஆகி வந்துடும். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட ஆவி போனதும் இந்த தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சீவர் வச்சு தண்ணியை வடிச்சிடுறேன். பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா மஞ்சி வர்ற அளவுக்கு வேகணும். இப்போ லேசாக ஆற விட்டுடலாம். இதை இப்போ ஆறின பருப்பை இந்த மாதிரி கை வச்சும் மசிக்கலாம். மேஷர் யூஸ் பண்ணியும் மசிச்சு விடலாம். மசிச்சுட்டு நம்ம வெள்ளைப்பாகில் போட்டு கிண்டுனா நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சரியாக மசிக்காமல் கொடுத்தா குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. நான் அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஓட்டிடுவேன். உங்களுக்கு கை வச்சு மேஷ் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் ஒரு 2 டைம் போட்டு ஸ்டிர் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி நல்லா பூ போல் ரெடி ஆகிடும். பொலன்னு இப்போ இந்த மசிச்சு எடுத்த கடலைப்பருப்பு ரெடியாக இருக்குது. அடுத்தது வெல்லம் எடுத்துக்கிறேன். 1 கப்பு பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 1 கப்பு வெல்லம். இதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு 1/4 கப்புக்கும் குறைவாக தண்ணி சேர்க்குறேன். இதை அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வெல்லம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கணும். வெல்லத்தில் குப்பைகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வெல்லம் நல்லா கரைஞ்ச மறுப்பாடு அதை ஒரு சீவர் வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கடாயில் சேர்த்து கொதிக்க விடுங்க. குப்பை தெரியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே நம்ம கொதிக்க வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா வெல்லம் கரைஞ்சி கொதித்து வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடித்து எடுத்து வச்ச கடலைப்பருப்பு பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெள்ளை கலவையோட கடலைப்பருப்பு நல்லா கலந்து வர அளவுக்கு கலக்கி விட்டுக்கோங்க. இந்த சுழியம் பூரணத்துக்கு கடலைப்பருப்போட நம்ம பச்சைப்பயிரும் யூஸ் பண்ணலாம். கடலைப்பருப்பு பூரணம் பிடிச்சிருந்தா கடலைப்பருப்பு யூஸ் பண்ணலாம். அதுக்கு பதிலாக பச்சைப்பயிரும் வேக வச்சு யூஸ் பண்ணலாம். எப்படி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சர்க்கரை வெல்லம் ப்ளஸ் நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு நல்லா கலந்து ஒன்றா வந்துடுச்சு. நீங்கள் தண்ணி அதிகம் சேர்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சி அதிகம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் சேர்த்து கிளறி விடுங்க. கரெக்டான அளவு வெல்லம் தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கெட்டியாக வந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த எல்லாம் நல்லா கலந்து வர்ற அளவுக்கு ஒரு தடவை கலக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் ஆறிடுச்சு. இதில் துருவின தேங்காய் 1 கப்பு சேர்த்துக்கிறேன். தேங்காய் இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம நார்மலாக ட்ரெடிஷ்னலாகவே தேங்காய் சேர்த்து தான் செய்வோம்.
தேங்காய் பிடிக்காதவங்க அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. 1 கப்புக்கு பதிலாக ஒரு 1/2 கப்பு அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பூரணம் ரெடி ஆகிடுச்சு சூரியத்துக்கு. இப்போ இந்த பூரணத்தை குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம மாவில் டிப் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எல்லா பூரணத்தையும் குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த பூரணம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அரிசியும் உளுத்தம்பருப்பும் ஊற வச்சுருந்தோம் இல்லையா 2 மணி நேரம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இதை அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா ஃபைனாக ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வாங்க. நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு அந்த இட்லி மாவு பதம் வர்ற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இந்த கலவையில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. ஆப்ப சோடா பிடிக்காதுங்கிறவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்னஸ்க்காக சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை கலக்கி விட்டுட்டு நம்ம டிப்பிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். இதை ஊரெல்லாம் வைக்க அவசியம் இல்லை, டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டைகளை இந்த மாவில் டிப் பண்ணி போடலாம். இந்த மாதிரி டிப் பண்ணி போடுறத வந்து எங்கள் அம்மாலாம் கையால் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அம்மா பாட்டிங்களை கையால் வச்சு தான் அப்படியே பெரட்டி எடுத்து போடுவாங்க. எனக்கு கையில் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க, சரியாக வராது, பிரிஞ்சுட்டு ஓடிடும். அதனால் இந்த மாதிரி ஃபோக் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபோக்கில் வச்சு மாவில் நல்லா டிப் பண்ணி விட்டு ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு மாவை கோட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ஃபோக்கில் அடியில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவுலாம் வந்து லீக் ஆகிடும். உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப்பில் சர்க்கிள் ஷேப்பில் சுழியம் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி எதர் ஃபோக் அல்லது ஸ்பூன் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்படி தான் போடுவேன். இந்த மாதிரி நல்லா மாவில் டிப் பண்ணிவிட்டு உருண்டைகளை சூடான எண்ணெயில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெயை. ஓவர் ஹீட்டாக இருக்க வேண்டாம். அது மாதிரி போட்ட உடனே ஸ்பூன் வச்சு திருப்பாதீங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு பொறுமையாக திருப்பி விடுங்க. பாருங்கள், பர்ஃபெக்டாக சர்க்கிள் ஷேப்பில் நம்மளோட சுழியம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக நீங்கள் மைதா மாவில் செய்கிறத விட இதோட டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த மெத்தடில் நீங்கள் சுழியம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.